நீங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 2020 இருந்த விலைவாசி இப்ப இருக்கா? 2020 இருந்த கரண்ட் பில்லு இப்ப இருக்கா? 2020 இருந்த சிலிண்டர் விலை இப்ப இருக்கா? ஆனா 2020 ஒருத்தரோட சம்பளம் 8000 ரூபாய் பேசிக் சம்பளமா இருந்தது. இன்னைக்கும் 8000 ரூபாய்க்கு தான் படிச்சு முடிச்சு போனா சாதாரண விலைக்கு எடுக்கிறாங்க. என்னைக்கும் விலைவாசி உயரும் போது நம்மளுடைய சம்பளமும் உயர்ந்தா தானே அது ஒரு சரியான முறையா இருக்கும். ஆனா விலைவாசி மட்டும் உயருது அப்படின்னு சொன்னா இது எங்கேயோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். எங்கேயும் தப்பு இல்லைங்க. இங்க இருக்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் தீய சக்தி அரசியல்வாதிகளும் தான் இதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, பால் விலை உயர்ந்துருச்சா, பருப்பு விலை உயர்ந்துருச்சா, எண்ணெய் விலை உயர்ந்துருச்சா, இப்படி குழந்தைங்க குடிக்கிற பால்ல இருந்து பருப்புல இருந்து அரிசி விலை, எண்ணெய் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல், காய்கறி, பத்தாவதுக்கு சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு இன்னமும் அந்த 1000 ரூபாய் மாசம் வருமானு ஏக்கத்தோட என் மக்களை காக்க வச்சிருக்கீங்களே, இதுதான் உங்களோட சாதனை.